நேத்து நைட்டே வந்து காலையில என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டேன். அதனால காலையில என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வேலை வந்து கொஞ்சம் மிச்சமா இருந்தது. காலையில எந்திரிச்சது என்னமோ லேட்டு தான். இருந்தாலும் டைம்க்குள்ள என்னோட குக்கிங் வேலைய வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாருமே இன்னைக்கு சண்டே நான்வெஜ் சாப்ட்டுருப்பீங்க. எங்க வீட்ல வந்து சிம்பிளா வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட், பீன்ஸ் அதுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அத வச்சு வந்து பண்ணியிருந்தேன். பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற ரெகுலர் ரைஸ் தான் யூஸ் பண்ணேன். பிரியாணி எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயுமே வந்து கிடைக்கும். நம்ம சிக்கன், மட்டன் இதெல்லாம் பண்ணோம் அப்டின்னா, ஈஸியா வந்து அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து கெயின் பண்ணிடலாம். ஆனா, வெஜிடபிள் பிரியாணில ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து யூஸ் பண்ண ஒரு 4லருந்து 5 ட்ராப் யூஸ் பண்ணா போதும். நல்லா இந்த ஹோட்டல்ல அப்புறம் ஃபங்ஷன்ஸ்ல வர மாதிரி நல்லா கமகமன்னு இருக்கும். நேத்து வச்சிருந்த ஆப்ப மாவு கொஞ்சம் மீதி இருந்தது. அத வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கும், பாப்பாவுக்கும் பணியாரம் பண்ணிட்டேன். சைட் டிஷ்க்கு வந்து நல்ல காரமா ஒரு துவையல் வச்சு சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட்டையுமே முடிச்சுட்டோம்.